ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. இப்போ அப்படி நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு நைட் டைம் நம்ம சங்குக்கா 2 பேர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு வராங்க. ஏன் தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம சங்குக்கு வந்து கொஞ்சம் போதையில் இருக்கார். நம்ம யூங்கியும் நம்ம ஜேஹோப்பும் சேர்ந்து தான் ஜங்குக்கை கூப்பிட்டு வராங்க. அங்கே ஒரு கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த காரில் ஏற்றுறதுக்கு வேண்டி கஷ்டப்பட்டு ஒரு கிளப்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் நம்ம ஜங்குக்கு வந்து நடக்கிற மாதிரி தெரில. ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி நடந்துட்டுருக்காரு. நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தலை தொங்கி கிடக்குது. அப்படி போதையில் இருக்க நம்ம யூங்கியும் நம்ம ஜெஹப்பும் கஷ்டப்பட்டு நம்ம ஜங்குக்கு காரில் ஏற்றிட்டு அவங்களும் பேக் சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. போகிற வழியில் நம்ம ஜங்குக்கு அப்படியே மல்லாந்து படுத்துட்டு போக, நம்ம யூங்கி நம்ம ஜெஹப் 2 பேரும் ஒரு பக்கம் தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஜன்னல் பக்கமாக வேடிக்கை பார்த்துட்டே ஓட்டிகிட்ருக்காங்க. டிரைவர் வந்து நம்ம யூங்கியை பார்த்து, சார், இல்லை, இப்போ காரை எங்கே கூட்டிகிட்டு போகட்டும்? வீட்டுக்கே விடுங்க. ஆனால் வீட்டில் சார் இருக்காரே, யார்? ஜங்குக்கு அப்பாவா? ஐயோ, பிரச்சனை ஆகிடுமே. பேசாமல் ஒரு வேலை பண்ணு, காரை என்னுடைய வீட்டுக்கு விட்டுரு. ஆனால் மேம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ கூப்பிட்டு போக முடியாது. கூப்பிட்டு போனால் ஜங்குக்குடைய அப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி நம்ம ஜெஹோப் பார்த்துட்ருக்க. நம்ம ஜெஹோப்பும் திருன்னு முழிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஜங்குக்குடைய அப்பாவுக்கு ஆல்ரெடி ஜங்குக்கு மேலே ரொம்பவும் கோவம் இருக்கும். ஏன்னா ஜங்குக்கு இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இவன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம ஜங்குக்கை வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னெலாம் அவங்க அம்மா கிட்டே சொல்லி வச்சுருந்துருப்பாரு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து ஜன்னல் வழியாக குதிச்சு போகிறது, கிளப்புக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி ஒரு ஹைப்பான டைப்பு. ஸோ நம்ம ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. இப்போ அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு போனால் எப்படியும் அவங்க அப்பாவை தாண்டி தான் நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக கூப்பிட்டு வச்சு கேட்பாரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ட்ரக் யூஸ் பண்ணா அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம யூங்கி இப்போது தேவையே இல்லை, நான் பேசிக்கிறேன், நீ என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து நம்ம யூங்கியோடைய வீட்டு பக்கமாக திருப்ப, இப்போ நம்ம யூங்கியோடைய மொபைலுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜங்குக்கோட அம்மா. இப்போ நம்ம யூங்கி தான், ஹலோ ஆண்டி, ஹலோ, ஜங்குக்கு எங்கடா இன்னும் வரல? மணி 10 போகுது. ஜங்குக் தூங்கிட்டான் ஆண்டி. தூங்கிட்டானா? ஆமாம், ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே வந்தோம். டயர்டாக இருந்தான். அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். யூங்கி போய் சொல்லாத, உண்மையாக தூங்கிட்டா இருக்கான்? உண்மையாக ஆண்டி, வேணா வீடியோ கால் பண்ணுங்களேன். தூங்கிட்டு தான் இருக்கான். பண்ண மாதிரி நினச்சியா? இரு, நான் வீடியோ காலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியோடைய ஃபோனில் நம்ம ஜங்குக்கோட அம்மா வந்து வீடியோ கால் வராங்க. வீடியோ காலில் ஃபஸ்ட்டு நம்ம யூங்கி தான் பார்க்குறாங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான். எங்கே அவன் காட்டு? இதோ நல்லா தூங்கிட்டுருக்கான். அது என்ன தலை தொங்கி கிடக்கு? ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கா ஆண்டி. ப்ளீஸ் விடுங்க, அவன் தூங்கட்டும், எழுப்ப வேண்டாம். ஏன் எழுப்புனா என்ன? ஏய் ஜங்குக், ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து ஃபோனில் வந்துட்டு கத்திகிட்ருக்கா. இப்போது நம்ம யூங்கி தான் அந்த குரல் அவனுக்கு கேட்டுறக்கூடாது, ஜங்குக்கு கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எப்படிக்கா கொண்டு வந்துட்டு, ஆண்டி எதுக்கு அவனை எழுப்பிக்கிட்டு? விடுங்க, அவன் தான் தூங்குறான்ல. பொய் சொல்லாத, அவன் முகமெல்லாம் வேர்த்துருக்கு. எங்கே போனீங்க? ஆண்டி அது கிளப்புக்கு தானே. அவன் தான் கொஞ்சம் அடம் பிடிச்சி. யூங்கி உனக்கு தெரியும்ல, அவன் குடிக்கிறதுனால வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா? நான் ஒன்றும் பண்ணல ஆண்டி, அது எனக்கு தெரியாது. இப்போ அவனை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு வா. வீட்டில் தான் அங்கிள் இருக்காங்கமே. ஓ, விஷயம் தெரிஞ்சு தான் அவனை அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கியா? டிரைவர் சொன்னான் ஆண்டி. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை, நான் அவனை வீட்டில் வச்சுக்கிறேன், நாளைக்கு கொண்டு வந்து விட்டுறேன். யூங்கி அதுக்கு இல்லை, நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது அவங்க அப்பாவுக்கு. அதனால தான் இன்றைக்கி வீட்டுக்கே வந்தார். இல்லைன்னா வந்திருக்க கூட மாட்டார். இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி போய் ஆகணும், கிளம்பணும்.
நீங்களும் போகிறீங்களா? ஆமாம், 3 months ஸ்டே. ஓ! இப்போ இவனை இந்த நிலமையில ஃப்ளைட்டில் ஏற்ற கூட மாட்டாங்களா ஆண்டி? இப்போ என்ன பண்ணுறது? அதனால தான் நானும் கேட்குறேன். ஆண்டி ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறியா? என்ன பார்த்துப்ப? நீ பார்த்துக்கிற லட்சணத்தை தான் பார்த்தனே. திரும்பியும் அவனை கிளப்புக்கு கூட்டு போயிட்டு குடிக்க வச்சு கூட்டு வர்றது. ஆண்டி நான் என்ன வேணும்ன்ட்டா? வாய மூடி யோகி. ஓகே சரி, நான் ஒரு வழி பண்ணுறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவளுடைய பையன் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். இந்த மாதிரி குடிகார நாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவான். அவனை கூப்பிட்டு விட்டுறேன். 3 monthsக்கு அவன் சங்குக்க பார்த்துக்கட்டும். நாளைக்கு காலைல அவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுறேன். புரியுதா? ஆனால் ஆண்டி அவன் தனியாலாம் ஒன்றும் இருக்க மாட்டான். அந்த பையன் இருப்பான், நல்லா தான் பார்த்துப்பான். எனக்கு தெரியும் அவனை. ம் சரிங்க ஆண்டி. மவனே 3 மாதம் வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்தீங்கன்னு தெரிஞ்சுது. இல்லை ஆண்டி, நீங்கள் வர வரைக்கும் நான் வரவே மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வர்றது அது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. ஓகே? ஓ ஓகே. ம் பார்த்துக்க. வர பையனை எவ்வளோ தான் வேலை வாங்குறது? அவன் தான் டோட்டலாக வீட்டையே கவர் பண்ணிப்பான். சங்குக்கு வேறு. அதனால தான் சொல்கிறேன். சரிங்க ஆண்டி, நான் பார்த்துக்குறேன். சரி, நீ ஃபோனை வை, நான் முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கோட அம்மா வந்து ஃபோனை கட் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. கார் அப்படியே போயிட்டுருக்க, சில்லுன்னு காற்று வர நம்ம ஜங்குக்கோடைய ஃபேஸில் அடிக்குதா. அவர் அப்படியே கொஞ்சம் போதையில் உளர ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான், டேய் டேய் உங்கி, என்னடா வீட்டுக்கு போகணும்? ஆ வீட்டுக்கு வீட்டுக்கு தானே. வீட்டில் அப்பா இருக்காரு. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு என்னோடய வீட்டில் தங்கிக்கோ. ஓ அப்பாவா? அப்பாட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்டா. வீட்டுக்கே கூப்பிட்டு போ. முக்கியமான விஷயமா? என்னது? என்னுடைய ஆ வீட்டில் விஸ்கி காலி. அட பாவி டேய், இப்போ குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சாலே அப்பா உன்னை கொன்று எடுப்பாருடா. இல்லை வேறு வீட்டில் விஸ்கி காலியா? அது அவருக்கு வாங்கினது தானே. அதை காலி பண்ணிட்டேன்னு தெரிஞ்சாலே அவர் கொன்றுவார். கம்முனு இருடா, உதைக்கி வீட்டுக்கு வா. அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க. அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்களா? அம்மா அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆமாம், அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்கள் அப்பாட்டேருந்து உன்னை காப்பாற்றுறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ. அம்மாடா அம்மா, நான் சும்மா ஷோ. இவன் இப்போ கான்சர்ட் நடத்துவான் போல். டேய் டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கி அப்படியே அந்த டிரைவரை கொஞ்சம் சீக்கிரமாக போக சொல்ல, ஜங்குக்கு இப்படி தான் அப்படியே வளர்கிட்டே வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வீட்டுக்கும் போகிறாங்க. நம்ம இவங்கியும் ஜெஹோப்புமா சேர்த்து அப்படியே நம்ம ஜங்குக்கு தூக்கி கூப்பிட்டு போயிட்டு நம்ம இவங்கியோடைய ரூமில் அப்படியே பொத்துன்னு போடுறாங்க பெட்டில். அவருடைய ஷூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்பயே எதோ உளறிட்டுருக்காரு. இப்போ அப்படியே ட்ரெஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டு நம்ம ஜங்குக்கை குளிக்கிறதுக்கு போடான்னு சொல்லிட்டு சொல்ல, பட் நம்ம ஜங்குக்கு போகிற மாதிரி தெரில. ஸோ அப்படியே விட்டுடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே அமைதியாக படுத்துட. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சூரியன் அப்படியே மூஞ்சிலே அடிக்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக தலையை பிடிச்சிட்டு எழுஞ்சிக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தா நம்ம யுங்கி படுத்து தூங்கிட்டுருக்காரு. அதே ரூமில் கவுச்சில் நம்ம ஜேஹோப் படுத்து தூங்கிட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் ஏஞ்ச வேகத்துக்கு நம்ம யூங்கியோடைய பட்டில் 2 மிதி மிதிக்க, இப்போ நம்ம யூங்கி, என்னடா தலை வலிக்குதுடா. குடித்தா தலை வலிக்க தான் செய்யும். குடித்தா பரவாயில்ல, நைட்டு ஃபுல்லாக வளரி எங்களை தூங்க விடாமல் பண்ணிட்டு இப்போ ஏஞ்சி எழுப்புறியடா. அமைதியாக கரடா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ஏய் மணி 11. எதை 11? ஐயோ, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவா? உங்கள் அம்மாலாம் ஆல்ரெடி கிளம்பியிருப்பாங்க. வா வீட்டுக்கு போகலாம். அது எங்கே கிளம்புறாங்க? டேய் ஜங்குக், உன்னுடைய அப்பாவுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பு. அம்மாவும் கூட சேர்ந்து போயிருக்காங்க. 3 மாதம் ஊரில் இருக்க மாட்டாங்க. சபா,
ஜாலி சொல்லுவடா ஜாலின்னு. உன்னை பார்த்துக்கிறது ஒரு பையனை வீட்டில் கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க போ. என்னது போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே எழுந்துச்சி ரெடி ஆகுறாரு. நம்ம ஜங்குக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு வழியாக நம்ம ஜங்குக்கே கூப்பிட்டு வந்து வீட்டு வாசலில் வைக்க இப்போ உடனே நம்ம யூங்கி சரிடா உள்ளே போ நான் கிளம்புறேன். ஏய் என்ன தனியாக விட்டு போகிற நீயும் வா. இல்லைடா மச்சான் நான் ஆஃப் டேயில் ஆஃபீஸ்க்கு போகிறேன் நீ வீட்டுக்கு போ ரெஸ்ட் எடு நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ போ. அப்படியா சரி போ. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வீட்டுக்கு போகிறாரு. பார்த்தா டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் வீடே ரொம்பவும் க்ளீனாக இருக்குது, அமைதியாக இருக்குது. கிச்சன் சத்தம் எதுவுமே கேட்கல, அவ்வளோ அமைதியாக இருக்குது. அவங்க அம்மா இருந்தாங்கன்னா கிச்சனில் எதனா ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அவர் தெரிஞ்சுக்கிறாரு கிச்சனில் சவுண்டு இல்லைன்னதும் அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய ரூமை ஒரு பர்சன் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு பேத்ரூம் தான் நின்றுட்டுருக்க அந்த பர்சனும் நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ உடனே ஓ நீங்கள் தான் ஜங்குக்கா? நான் தான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? என் பேர் கிம்டேயா. என்னை இங்கே ஆண்டி உங்களை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு விட்டு போனாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிளம்புங்க நான் என்ன பார்த்துப்பேன். இல்லைங்க உங்களை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனாங்க. என்னால் இங்கேருந்து அப்படியே கிளம்ப முடியாது. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நிறைய குடிப்பீங்களாம், அதனால ஒன்று நான் கிளம்புன்னு சொன்னேன். இல்லை அது வந்து கிளம்பு. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அது ரெடி பண்ணிட்டு போகிறேன். இங்கே எதுவுமே இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ரூம்குள்ளே போய்ட நம்ம டே வந்து ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு கீழே கிச்சனில் போயிட்டு ஜங்குக்கு எதனாவது சாப்பிட்றதுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஆகுது. ஜங்குக்கு வந்து குளிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே என்ட்ராக ரூமில் என்ட்ரானதும் கீழே சமைக்கிற வாசனை மேலே வரையும் வருது. நம்ம ஜங்குக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வர பார்த்தா டே கரெக்டாக சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் மேலே வைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் உட்கார்றாரு சாப்பிட்றதுக்குன்னு வேண்டி. இப்போ அப்படியே 2 பிளேட்டாக வச்சு நம்ம ஜங்குக்கும் ஒரு பிளேட்டு நம்ம டேக்கு ஒரு பிளேட்டுன்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எதுவுமே பேசிக்கவே இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. ரூமில் பாட்டில்ஸ் வச்சுருந்தேன் எங்கே? என்னது? ரூமில் சரக்கு பாட்டில் வச்சுருந்தேன் எங்கே? அது நான் எடுத்து தூக்கி போட்டுட்டேன். எதுக்கு தூக்கி போட்டேன்? இல்லை அது எல்லாமே குப்பை மாதிரி என்கிட்ட கேட்டியா? இல்லை அதெல்லாமே காலி தான். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டேன். இனிமேட்டு இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. கிளம்பி போகிற வேலையை பாரு, புரியுதா? இல்லைங்க நான் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். நான் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு தான் இருக்கேன், உங்களை இல்லை. போதுமா? ஓ என் விஷயத்தில் தலையிட மாட்டல? மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. மேலே ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கிச்சனில் ரொம்ப நர்வஸாக ஃபோன் எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறாரு. யாருன்னா நம்ம ஜங்குக்கோட அம்மா. இப்போ அப்படியே அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. இந்த சைடில் நம்ம டே. ஹலோ ஆண்டி. ஹலோ டேக்கண்ணா என்ன பண்ணுற? ஆண்டி ஜங்குக்கு இப்போ தான் வீட்டுக்கு வந்தார். மணி 12 போது இப்போ தான் வந்தானே அந்த பொறுக்கி. ஆண்டி திட்டாதீங்க, அவரே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தார். ஐயோ நீ நினைக்கிற மாதிரி அவன் வேலைக்கெலாம் போயிட்டு வந்து டயர்டில் இல்லை, குடிச்சிட்டு வந்தான் நேற்று நைட்டு. யூங்கியோட வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ வந்திருக்கான். யூங்கி அவனுடைய ஃப்ரெண்டு. ஓ சரிங்க ஆண்டி. இல்லை அவர் கிளம்ப சொல்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் ஒன்றும் கிளம்ப தேவையில்ல. கெஸ்ட் ரூமில் தானே உன்னோட லக்கேஜ்லாம் வச்சுருக்க? ஆமாம். அங்கே இரு, புரியுதா? இல்லை ஆண்டி அது அவருக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே இரு. உனக்கு 3 months ஹாஸ்டல் ஃபீஸா அது மிச்சமாகும், ஓகேவா? நீ அங்கே இரு. அவன் என்ன சொன்னாலும் எதுவும் பண்ணாத. மேற்கொண்டு எதனாவது பேசினாலும் எனக்கு கால் பண்ணு.
ஆ, ஓகே ஆண்டி. ம். சரி. அவன பார்த்துக்கோண்ணா. ஆ. அவன குடிக்க விடாதட்டி. அதனால தான் உன்ன அங்க விட்டுட்டு வந்தேன். ஆ, ஓகே ஆண்டி. நான் அவருடைய ரூம்ல இருந்து பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். அப்பாடா! நல்ல வேலை பார்த்துருக்க. இல்ல, அவர் திட்டுறாரு. எதுக்கு தூக்கி போட்டேன்னு. அதெல்லாம் அவன் என்ன சொன்னாலும் கண்டுக்காத. எல்லாத்தையும் தூக்கி போடு. எதுவும் அந்த வீட்ல இருக்கக்கூடாது. புரியுதா? ம். சரிங்க ஆண்டி. ம். சரி, நான் கால கட் பண்றேன். அவனுடைய அப்பா பக்கத்துல தான் இருக்காரு. அவர் எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கால கட் பண்றேன். ம். சரிங்க ஆண்டி. பாய். ம். பாய் டே. பத்திரமா இரு. உனக்கு தோன்றப்ப கால் பண்ணு. நான் அட்டெண்ட் பண்ணுவேன். ஓகே? ம். சரி, நான் கட் பண்றேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம டே வந்து கால கட் பண்ணிட, இப்போ அப்படியே அந்த கிச்சன்லேயே நின்னுக்கிட்டு பாட்டு போட்டுட்டு, அவர் அப்படியே அங்க கிச்சன்ல உள்ள வேலைகள் காலைல சாப்பிட்டது எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்படியே வாஷ் பண்ணிட்டுருக்க, இப்போ அப்படியே நேரா மேல காரிடாருக்கு போயிட்டு, ஒரு புக் ஒண்ணு கையில எடுத்துட்டு அந்த காரிடார்ல நடந்துக்கிட்டே படிச்சுட்டு இருக்காரு நம்ம டே. இப்போ நம்ம ஜங்குக்கு ரூம்ல இருக்கவருக்கு ஏதோ நடக்கிற சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு, பொறுமையா காரிடார் சைடு வந்து பார்த்தா, நம்ம டே வந்து அப்படியே வெளிய அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவ பார்த்துட்டு, "இங்க வா." ம். சொல்லுங்க. எதுனா தேவைப்படுதா? அது இல்ல, நான் உன்ன கிளம்ப தானே சொன்னேன். இல்ல ஜங்குக், அது ஆன்ட்டி தான் என்ன இங்க ஸ்டே பண்ண சொல்லி சொன்னாங்க. எங்க அம்மாவா? ம். ஆமா. ஓ! எதுக்கு? வீட்ட பார்த்துக்கணும், உங்கள பார்த்துக்கணும்னு. என்ன பார்த்துக்கணும்னா, நான் என்ன குழந்தையா? எனக்கு என்ன பார்த்துக்க தெரியாதா? நீங்க தான் அதிகமா குடிப்பீங்களாமே. உங்கள குடிக்க விடாம பார்த்துக்க சொன்னாங்க. நீ இருக்கனால நான் குடிக்க மாட்டேனா? ஆ? இல்ல, கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்களேன். ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு, இந்த வயசுல தான் பண்ண முடியும். வேற எப்பவும் பண்ண முடியாது. இந்த வயசுல நீங்க பண்றது எல்லாமே ஃப்யூச்சர்ல உங்களுக்கே பிரச்சனையா வரும். ஃப்யூச்சர்ல நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அப்புறம் பேபி இல்லாம போயிடும். பரவாயில்லையா? என்னது? அ இல்ல, அது ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிட்டா பேபிக்கு ட்ரை பண்ண முடியாதுன்னு படிச்சிருக்கேன். அதான் சொன்னேன். ஓ! ம். ம்ஹ்ம். சரி. என்ன படிச்சுட்ருக்க நீ? நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். எனக்கு எக்ஸாம் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தான். நான் இங்கே ஸ்டே பண்ணேன்னா எனக்கு 3 மந்த்ஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாம இருக்கும். அதனால தான் ஆன்ட்டி இங்கே ஸ்டே பண்ண சொல்லி சொன்னாங்க. ஓ! பை த வே, என் பேரு நான் அத கேட்கவே இல்லையே. இல்ல, 3 மந்த்ஸ் இங்கே இருக்க போகிறேன். பேர் தெரிஞ்சுக்கணுமா அது? அடுத்த 2 நாள்ல என் பேரை ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கவலைப்படுவ. நீ உன் பேரை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. போ. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டீயை அமுச்சு விட்டுட்டு, நம்ம சங்குக்கு அப்படியே வண்டி சாவியை எடுத்துகிட்டு கீழே படிக்கட்டு இறங்க, நம்ம டீ அதை பார்த்துட்டு, எங்கே போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க. ஆனால் ஆண்டி உங்களை வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா நான் கேட்கணுமா? ப்ளீஸ் வேண்டாம். பாய். வரதுக்கு லேட் ஆகும். மூடிக்கிட்டு தூங்கிடு. கதவை சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷங்குக்கு அப்படியே தெனாவட்டா பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போக, இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 11:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம ஷங்குக்கு இன்னமும் வீட்டுக்கு வந்த பாடில்ல. நம்ம டேக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் அப்படியே நம்ம யூகிக்கு கால் பண்ண, யூகி தான் பார்த்தா ஒரு கிளப்ல இருக்காரு. அவ்வளோ சவுண்டு கேட்குது சுத்தி. இதுக்கு நடுவுல நம்ம ஜங்குக்குடைய அம்மன் ஃபோன் நம்பரை பார்த்துட்டு செம்மையா பயந்துட்டாரு. ஐய்யய்யோ! இவங்க ஏன்டா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே டக்கு டக்குன்னு அந்த கிளப்பை விட்டு வெளியே வந்துட்டு, ஹலோ ஆண்டி, ஜங்குக் எங்க? கூட தான் ஆண்டி இருக்கா. அவனை நான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு தானே சொல்லி வச்சுட்டு வந்தேன். இல்ல ஆண்டி, அவன் வந்துட்டான். அதான் அவனை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போ.
நான் தான் எப்படியும் கூட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆண்டி. திரும்பி குடிச்சிருக்கானா? ஆண்டி அவன் அடிக்ட் ஆகிட்டான், எதுவும் பண்ண முடியல. அவனை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போ. பாவம் அந்த பையன் பயந்துட்டுருக்கான். யார்? அவனை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஒரு பையன் விட்டுட்டு வரேன்னு சொன்னல, அவன் இன்னமும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சீக்கிரம் கூட்டு போ வீட்டுக்கு. சரிங்க ஆண்டி, சரிங்க ஆண்டி, கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம யூங்கி தான் காலை கட் பண்ணிட்டு நம்ம சங்குக்கு கூப்பிட பார்த்தா நம்ம சங்குக்கு அந்த உள்ள டேபிள் மேலேயே அப்படியே மயங்கி கிடக்குறாரு நல்ல போதையில். இப்போ அப்படியே நம்ம யூங்கி தான் அழகாக நம்ம சங்குக்கு கூப்பிட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டு அழகாக வீட்டில் அப்படியே கொண்டு போய் இறக்கி விட நம்ம சங்குக்கு அப்படியே தள்ளாடிக்கிட்டு நிற்கிறாரு. எப்படியாவது உள்ளே கூப்பிட்டு போயாவது விட்டுறணும்டா இவனை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர பார்த்தா ஹாலில் நம்ம டக்குன்னு ஏஞ்சி நிற்கிறாரு. நம்ம யூங்கி வாசலில் வரதையும் பார்க்குறாரு. கூட நம்ம கூட வந்து நம்ம ஜிமினும் இருக்கார். அந்த துணைக்காக நம்ம ஜிமினையும் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம தான் என்னாச்சு? குடிச்சிட்டான். ஐயோ! மேலே ரூமில் கூட்டு போய் விட்டுடுறீங்களா? என்னால் அவரை கூட்டு போக முடியாது. ஓகே. ம். அப்புறம் அண்ணா. அண்ணாவா? இல்லை, இது என் ஃப்ரெண்டு ஷிமினு. எனக்கு துணையாக இருக்கணும்னு வந்துட்டான். பட் லேட் ஆகிடுச்சு. இவனை கூட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஓகே, வா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி கூட அப்படியே நம்ம ஜிமின் கிளம்பிட இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. மேலே ரூமில் நம்ம ஜங்குக்கு அப்படியே மல்லாந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஷோ இன்னைக்கு தான் ரொம்ப க்ளீன் பண்ணேன், இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இப்போ அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஜாக்கெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரை ஒழுங்காக படுக்க வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஃபேஸ் எல்லாம் வேர்த்து கிடக்குது. சரி ஜஸ்ட் க்ளீன் மட்டும் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு டவலை நினச்சி அதை நல்லா பிழிஞ்சு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ்லலாம் அப்படியே அந்த வேர்வையெல்லாம் ஒத்தி எடுக்க நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் தெரியுது. அப்படியே லைட்டாக அந்த தண்ணி பட்டதும் கொஞ்சம் அப்படியே மயக்கம் தெரியுது. நம்ம தான் கொஞ்சம் எட்டி எட்டி நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ்லாம் இது பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா போதையில் தெரியாமல் கையை தூக்கி நம்ம டேவோடைய ஷோல்டர் மேலே போட்டுடுறாரு. நம்ம ஷோல்டர் வெயிட் தாங்க முடியாமல் லைட்டாக அப்படி ஜங்குக்குடைய ஃபேஸ் கிட்ட போயிடுறாரு. பட் சடன் பிரேக் அந்த இடத்துல அப்படியே இன்ச்சஸ் கேப்பில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லிப்ஸ் டச் ஆகிற அளவுக்கு அப்படி ஒரு மாதிரி இன்ச்சஸ் கேப்பு. நம்ம அவ்வளோ பயம் எடுத்துருது. டக்குன்னு பின்னாடி வந்துட்டு நம்ம சங்குக்கு அப்படி அப்படியே போட்டுட்டு பெட்ஷீட் எடுத்து மேலே மூடிட்டு ஏசியை மட்டும் ஆன் பண்ணாத எடுத்து விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே ரூம்குள்ளே போனதும் அவருக்கு மனசு அப்படியே படப்படன்னு அடிக்குது. ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸே கிஸ் பண்ணியிருப்பார், அவ்வளோ க்ளோஸில் இருந்திருப்பார். இப்போ அப்படியே அதையே நினச்சிட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டு படுத்துற நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. காஃபி போட்டு நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே என்ட்ராக நம்ம ஜங்குக்கு இன்னும் ஏஞ்சிக்கவே இல்லை. ஆனால் மணி பார்த்தா 8:30 கிட்ட ஆகிடுது. இப்போ நம்ம தான் அந்த காஃபியை ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு ஜங்கு ஜங்குக்கு எழுந்துறீங்க. யார்? நான் தான் டே. என் பேர் கிம் டேயோ. அதனால தான் நேற்று பேரை சொல்ல வந்தேன், நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஓ டே, என்ன? காஃபி இருந்தாங்க. ஓ தேங்க்யூ. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகல? மணி 8:30 ஆகிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி போங்க. எனக்கு நான் லீவு 3 days லீவ் போட்டிங்க, இதுக்கப்புறமா லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, போங்க கிளம்புங்க. யார் சொன்னா உனக்கு? உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, சீக்கிரம். ஸோ எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்களா? இதை பாருங்கள், உங்களுக்கு ஆஃபீஸ் 4 o'clock முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுங்க ப்ளீஸ். எனக்கு கிளப்பில் ஒரு மீட்டிங் இருக்குது. கிளப்பில் நீங்கள் என்ன மீட்டிங் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? என்ன? நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நான் ஹோம் பார் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஹோம் பாரா? மினி பார் வீட்லேயே நானே அரேஞ்ச் பண்ணுறேன். ரியலி? நீங்கள் கிளப்பில் தானே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, வீட்டில் இல்லைல்ல, வீட்டுக்கு வந்துடுங்க.
ஓகே. ம். அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு வலை போட ஆரம்பிக்க, இப்ப அப்படியே நம்ம ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. கிளம்புன நடுவுல வேலையில போயிட்டு அப்படியே நம்ம டே சொன்ன அந்த ஹோம் பார் பத்தியே யோசிச்சுட்ருக்காரு. நம்ம யூங்கியும் அதே இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்காரு. மணி ஒரு ஒரு 3:30 அந்த மாரி டைம் இருக்கும். நம்ம ஜங்குக்கு வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம யூங்கியும் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்றாரு. இப்ப நம்ம ஜங்குக் கிட்ட தான், "எங்கடா போற? கிளப்பா? இல்ல வீட்டுக்கு." "வீட்டுக்கா? என்ன? இல்ல வழக்கமா ஆஃபீஸ் முடிஞ்சா கிளப்புக்கு போவ, இன்னைக்கு வீட்டுக்குன்ற?" "ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதான்." "ஓ! சரி, சரி. பாய்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம இவங்க அப்படியே நம்ம ஜொக்குக்கு அனுப்பிச்சு வச்சுறா, இப்ப நம்ம ஜேஹோப் தான், "என்னடா ரெடியா? போலாமா?" "எங்க போறதுக்கு?" "கிளப்புக்கு." அவன் பாரு வீட்டுக்கு போறான். "வீட்டுக்கா?" நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். "என்னாச்சு?" "தெரியல. வீட்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குதாம்." "முக்கியமான வேலையா? வீட்ல அன்னைக்கு அந்த பையன் மட்டும் தான் இருந்தான்." "டே தானே?" "ஆ அவன்தான்." "ஆ பையன் ஏதோ வேலையை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் நைட்டு." "ஏய் என்னடா சொல்கிற? நேற்று நைட்டு குடிச்சிருந்தான்ல?" "ஏய் அப்படிலாம் இருக்காதுடா, ஏன்டா நீ வேற?" "தெரியலையே, யாருக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம யூங்கி அந்த விஷயத்த அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு அவரும் கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம ஜங்குக்க தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 5:30 ஆயிடுது. வீட்டுக்கு வந்து பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணா பார்த்தா வீடே ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்குது. அதாவது வீடே ஃபுல்லாக ரெட் லைட் போட்டிருக்கு. நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. இது நம்ம வீடு தானா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட் ஆகிடுது. இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ளே வர பார்த்தா நம்ம சங்குக்குடைய கையிலேருந்து பேகை வாங்குறதுக்கு நம்ம உள்ளேருந்து நடந்து வராரு. பட் ஒரு மாதிரி சில்கி ட்ரெஸ் போட்டிருக்காரு. நம்ம அந்த லைட்டிங் செட்டிங்க்கெலாம் ஏற்ற மாதிரி. இப்போ அப்படியே அந்த பேகை வாங்கிட்டு, "இங்கே கவுச்சில் வந்து உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்க அப்படியே அந்த ஹால் கவுச்சில் உட்கார வச்சுட்டு கிளம்பிடுறாரு. டிவியை போட்டு அந்த இடத்துல ஒரு மூவி ஒன்று ஆன் பண்ணி விட்டுற, நம்ம சங்குக்கு வந்தவருக்கு ஒன்றும் புரியல. ரூமே சில்லுன்னு இருக்குது ஏசியில். ரெட் லைட்டு, மூவி ஓடுது. முன்னாடி பாப்கார்ன் இருக்குது, ஜூஸ் இருக்குது. இப்போ நம்ம டே தான் கிச்சனில் இருந்து ஒரு கிளாஸ் ஆஃப் விஸ்கி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வராரு. ரொம்பவும் கம்மியாக எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து நம்ம சங்கு கிட்ட கொடுக்க, "என்ன விஸ்கி ஆழத்தில் இருக்குது? ஆ போதும், கொஞ்சமாக குடிங்க. நான் இருக்கேன்ல." "நீ இருந்தனா நான் ஏன் கம்மியாக குடிக்கணும்?" "ஆ என் கருப்புக்கு யார் பாதுகாப்பு? இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இதுவே தெரிஞ்சதுன்னா ஆண்டி என்னை உதைப்பாங்க." "ஓ சரி, தேங்க்யூ." ம் ஆ, இரு, நீ விஸ்கி குடிப்பியா?" ம்ஹூம் எனக்கு பிடிக்காது." "அப்புறம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க?" "இல்லை 2 பேர் இருக்கோம். ஒரு கிளாஸை வச்சு எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க? அதனால தான்." சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிளாஸை திரும்பி எடுத்து டேபிள்லேயே வச்சுற, நம்ம சங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்றாரு. இப்போ அப்படியே அந்த விஸ்கியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு அந்த டிவியை பார்த்துட்ருக்க, அந்த படம் அப்படியே கொஞ்சம் சுவாரஸ்யமாக போக ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு பாப்கார்ன் சாப்பிட்றாரு, ஜூஸ் குடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கிட்ட பேசுகிறாரு. திரும்பியும் அந்த விஸ்கி குடிக்கிறாரு. அவருக்கு அந்த இடமே கொஞ்சம் புதுசாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து குடிச்சிருக்காரு. பட் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி குடிச்சதில்ல. அதாவது ஒரு பர்சன் கம்பெனியோட டிவி பார்த்துக்கிட்டு ஒரு கான்வர்சேஷனோட குடிச்சதில்ல. குடித்தா ஒரேடியாக குடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு இது வரைக்கும் குடிச்சிருப்பாரு. இப்போ நம்ம கூட இந்த ஒரு கான்வர்சேஷன் வச்சுருக்கிறது அவருக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, படம் முடிஞ்சிருது. லைட்லாம் நம்ம போயிட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, "ஓகே டைம் ஆகிடுச்சு, போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க, சாப்பிட்டு படுக்கலாம்." "மணி என்ன?" "9." "9 மணியா? ஆ சீக்கிரமாக இருக்கே." "பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்களா, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கும் போயிட்டீங்க, குடிச்சிருக்கீங்க, டிவியும் பார்த்துருக்கீங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும்." "ஓ போங்க." "ஓகே. அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும்." "ம் இந்த விஷயம்லாம் அம்மாவுக்கு தெரியுமா?"
ம்ஹும். தெரியாது. அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலே குளிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. அப்போ நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி கிராஸ் ஆகி போக, அப்போ நம்ம ஜங்குக் தான், ஏய் உன் பேர் என்னன்னு சொன்ன? டீ. டீ இல்லை, அது டெய்லியும் இந்த மாதிரி பண்ணுவியா? ஓ, உங்களுக்கு டெய்லி வீட்லேயே ஒரு மினி கிளப் இருக்கணுமா? இல்லை, எனக்கு என்னமோ எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணுறேன். பட் இன்றைக்கி மாதிரி வீட்டுக்கு சீக்கிரம் வரணும். வெளியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, இப்போ ஒன்று நம்ம டீவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம ஜங்குக்கு எப்போவுமே இப்படி தான், அழகாக வேலை முடிச்சதும் நேராக வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தால் டீ வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கிளப் அரேஞ்ச்மெண்ட் அப்படியே பண்ணி வச்சுருப்பாரு. பட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நம்ம டீ என்ன பண்ணுறாருனா, அந்த விஸ்கி நம்ம ஜங்குக்காக கொடுக்குறாரு இல்லையா, அது நாளுக்கு நாள் அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வராரு. நம்ம ஜங்குக்கு அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஒரு நாள் நம்ம டீவை பார்த்து, என்ன நாளுக்கு நாள் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஆழத்துக்கு போயிட்டே இருக்கு. அது அது என்ன? இல்லை, நீங்கள் ரொம்ப குடிக்கிறீங்க, அது உங்கள் பாடிக்கு தானே அஃபெக்ட் ஆகும், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். ஓ, போதும், இதுக்கு மேலே எதுவும் குடிக்க வேண்டாம். போதை ஏறக்கூடாது, புரியுதா? லைட்டாக டேஸ்ட் பண்ணுறீங்களா, அவ்வளோதான். ம் என்னமோ பண்ணுற. இல்லை, உங்களை பார்த்துக்க தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அதை குடிச்சிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே நம்ம டீ கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணேன். பட் நாட்கள் போக போக ட்ரிங்க்ஸ் அப்படின்றத தாண்டி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டீ கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம டீ எடுத்துகிட்டு வந்து ட்ரிங்க்ஸை வச்சாலும் அதில் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். பட் அதையும் நம்ம ஜங்குக்கு வந்து அந்தளவுக்கு குடிக்காமல் ஜஸ்ட் நம்ம ஜங்குக்கு டீ கூட பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே தான் அந்த டேவை ஓட்டுறாரு. ஒரு நாள் அப்படி தான் நம்ம டீ வச்ச ட்ரிங்க்ஸை நம்ம ஜங்குக்கு தொடவே இல்லை. ஜஸ்ட் ஜங்குக்கு அப்படி டீ கூட பேசிகிட்டு இருந்தவர் அப்படி டிவி பார்த்துட்டே இருந்திருக்காரு. இப்போ ஒரு நாள் நம்ம டீ தான் டிவி பார்த்துட்டு இருந்தவர் நம்ம ஜங்குக்கிட்ட, ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பதில காணோம், தூங்கிட்டாரா? ஜங்குக் ஜங்குக் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டீ தான் பக்கத்தில் அப்படியே சாஞ்சு படுத்துட்ருக்க நம்ம ஜங்குக்கை போட்டு குலுக்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தவர் நல்லா தூங்கிட்டாரு. அவர் ஆஃபீஸில் போட்டிருந்த ட்ரெஸ் தான் இன்னமும் போட்டிருக்காரு, அதை கூட இன்னமும் ரிமூவ் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம டே தான் என்ன பண்ணுறாருனா அப்படியே ஜங்குக்கு எழுப்ப பட் நம்ம ஜங்குக்கு அப்படியே சரிஞ்சு நம்ம டேவோடைய ஷோல்டர் மேலே வந்து படுத்துக்கிறாரு. நம்ம டேவால் எதுவும் பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி அசையாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்குனால நம்ம டேவோடைய ஷோல்டர் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து டிவி ரிமோட் ஆகலையே அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு அந்த கவுச்லேயே உட்காந்து அவரும் பின்னாடி பக்கமாக சாஞ்சு படுத்துட்டாரு. கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. ஒரு மிட் நைட் இருக்கும், ஒரு 12:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம ஜங்குக்கு லைட்டாக முடி போகிறது. பொறுமையாக கண்ணை திறந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா ஹாலில் படுத்திருக்காரு. கவுச்சில் நம்ம டேவோடைய ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிட்டு படுத்துட்ருக்காரு. இப்போ அப்படியே எழுந்திரிச்சு டேவோடைய ஃபேஸை பார்த்தா டே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் தூங்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்க. நம்ம ஜங்குக்கு என்னன்னு தெரில, ஒரு புரியாத ஒரு ஃபீல் அவருடைய மனசில் வருது. இப்போ அப்படியே பொறுமையாக டேவை எழுப்பாமல் அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய ரூமுக்கு போயிட்டு அந்த பெட்லேயே படுக்க வச்சுட்டு நம்ம டேவை நல்லா போற்றி விட்டுட்டு அவர் அதே ரூமில் இருக்க கவுச்சில் படுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஏஞ்சி பார்க்குறாரு. நம்ம டே தான் சுற்றி முற்றி பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய ரூம்னு அவருக்கு தெரிஞ்சிருது. ஜங்கு எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அப்போ தான் அவர் ரெஸ்ட் ரூம்லேருந்து இறங்கி வராரு. என்னென்னா குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி அப்படியே வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், நல்லா தூங்குனியா? நான் தூங்குனேன். நான் எப்படி இங்கே? நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். தூக்கிட்டு வந்தீங்களா? ஆமாம். ஆனால் ஏன்னா நீ ஃபுல்லாக என்ன உன்னுடைய ஷோல்டரில் வச்சு தூங்க விட்ட.
அப்படியே உன்னை விட்டுட்டு போகிறதா? அதனால தான் மிட் நைட்டே முழிப்பு வந்துச்சு, கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சேன். ஓ, இனிமேட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்? இல்லை, பண்ணாதீங்க, அவ்வளோதான். ம். சரி, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுல்ல, நான் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எதுனா ரெடி பண்ணுறேன். வேண்டாம். ஏன் எதுவுமே சாப்பிடாமலே போவீங்க? ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் சாப்பிட்டேன். உனக்கு கீழே இருக்க சாப்பிட்ரு. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியாது நினச்சியா? ஆ, இல்லை, அது ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். பாய். ஆ, பாய். அப்புறம் வீட்டுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வருவேன். அந்த கிளப் செட்டப்லாம் வேண்டாம், ஜஸ்ட் பேக் பண்ணி ரெடி பண்ணி வை. வந்ததும் படம் பார்க்கலாம். சீரியஸ்லி? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம சகுக் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட, நம்ம டேக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவன் கிளப் செட்டப்பு சரக்கு எதுவுமே வேணான்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அந்த வீட்டில் அப்படியே அவருடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ளஸ் அவருடைய ஸ்டடீஸ் ஒர்க்ஸையும் பார்த்துட்ருக்காரு. எப்படியே ஈவினிங் ஆக நம்ம டே வந்து ஜங்குக் சொன்ன மாதிரி பாப்கார்ன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் வந்ததும் ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக் வராரு. வந்த வேகத்துக்கு டேவை பார்த்ததும், ஏய் ஹாய், ரெடி பண்ணிட்டியா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அப்படியே பாப்கார்ன் சாப்பிட ஆரம்பிக்க, நம்ம டே என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த இதை வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய டிவிலேயே அப்படி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க அப்படியே படம் ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம டீ வேறு நல்லா க்ளோஸாக நம்ம ஜங்குக்குடைய கைக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. அதுவும் தெரியாமல் தான் வந்து உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு தெரியுது இவன் நல்லா கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் விட்டுட்டுறாரு, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம டே தான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. போயிட்டு பார்த்தா நம்ம யூங்கி வாசலில் நின்றுட்டுருக்காரு. நம்ம டே, நீங்களா? அவரை பார்க்க வந்தீங்களா? இருங்க கூப்பிட்றேன். இல்லை 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 வேண்டாம், தூங்கிட்டு இருக்கானா? இல்லை, டிவி பார்த்துட்ருக்காரு. டிவி பார்க்குறானா? என்ன இவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். இல்லை, ஆண்டி இதெல்லாம் கொடுத்துட சொல்லி சொன்னாங்க. சங்குக்குடைய அம்மா வாங்கி கொடுத்துட சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்தான். இது நான் நேதி வாங்கிட்டேனே, இருந்தாலும் வச்சுக்கோங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கையில் வாங்கிட்டு நம்ம யூங்கியவும் உள்ளே கூப்பிட்டா, நம்ம சங்குக் வந்து கவுச்சில் உட்காந்துட்டு இருந்தவர் யூங்கி வந்ததை பார்க்கவே இல்லை. இப்போ உடனே நம்ம சங்குக் தான், டே ஆ என்ன பண்ணுற? வரேன். சீக்கிரம் வா. வரேன், நீங்கள் பாருங்கள், நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரம் வா. எதுக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சேர்ந்து பார்க்கலாம் வா. வரப்போ ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே கிச்சன்லேருந்தே குரல் கொடுக்க, நம்ம சங்குக்கும் நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சங்குக்கு நம்ம டேவை கூப்பிடுறது எல்லாத்தையும் நம்ம யூங்கி ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம யூங்கி தான் டேவை பார்த்து, அவன் எப்போவுமே இப்படி தான் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் நான் இங்கே இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் பழக ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, பழக ஆரம்பிச்சிட்டாருன்னா 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? ஆஹா, அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டா. ஓ ஓகே. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, அவன் வீடை விட்டு ஆஃபீஸு, ஆஃபீஸ் விட்டால் கிளப்புன்னு இருக்க பர்சன் இப்படி வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறான், அதுவும் உங்களுடைய கம்பெனியை எதிர்பார்க்குறான். அதான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓ, அவர் இப்போ குடிக்கிறது இல்லை? சீரியஸ்லி? இது எப்பத்துலேருந்து? ஒரு 1 வீக்கா? நான் கொடுத்தாலும் குடிக்க மாட்டார். ஓ, நம்ப முடியலையே. நம்ப மாட்டிங்களா? இருங்க ஒரு நிமிஷம். ஜங்குகா, இல்லை ட்ரிங்க்ஸ் கேட்டிங்கல்ல, இங்கே ஃப்ரிட்ஜில் பீர் இருக்குது, இப்போ தான் பார்த்தேன், வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்.
எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போதும். ஓ ஓகே, எடுத்துகிட்டு வரேன், படம் பார்த்துட்டே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சொல்லிவிட்டு நம்ம யூங்கியை பார்த்து திரும்ப யூங்கி அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கு, என்னடா இவன் அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் வேண்டாம்னு சொன்னதே இல்லை. இப்போ நம்ம டீ தான். என்ன அப்படி பார்க்குறீங்க, நான் தான் சொன்னேன்ல கொடுத்தாலும் குடிக்க மாட்டாருன்னு. ஆனால் இவனை எப்படிப்பா நீ இப்படி மாற்றின? நான் குடிக்கிற கிளாஸ்லேருந்து பிடுங்கி குடிக்கிறவன் அவன். எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் உட்காந்து நக்குவான். ஆனால் எப்படி நீ அது அவர் கூட கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பத்துலேருந்து அவர் ட்ரிங்க்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார். அதனால் இப்போ ட்ரிங்க்ஸ் சுத்தமாக இல்லை. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே சத்தம் கட்டாமல் அமைதியாக கிளம்பிடுறாரு. நம்ம டேவும் நம்ம சங்குக்கு கேட்ட மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அழகாக ஹாலுக்கு போகிறாரு. நம்ம சங்குக்கு அழகாக ஜூஸை குடிச்சிட்டு நம்ம டே வந்தது படத்தை ஆன் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்ருக்க. எப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம சங்கு படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு. நம்ம டீ கீழே ஹாலில் உட்காந்து புக் ரீட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் அவருடைய ஸ்ட்ராபெரி அவருடைய ஃபேவரெட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போது நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா மேலே காரிடோர்லேருந்து நம்ம டீ கீழே உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துதான் அவருக்கு எதாவது ஒன்று நம்ம டீவை நோன்னு சொல்லிட்டு தோணிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா அப்படியே பொறுமையாக கீழே வந்து நம்ம டீ வச்சுருக்க அந்த ஸ்ட்ராபெரி பவுலை தூக்கிடுறாரு. இப்போ நம்ம டீ தான் சங்கு கொடுத்துரு. முடியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு கீழே கொட்டிடாத, கொடு. ஆஹா கொடுக்க முடியாது. ஐயோ உனக்கு நான் என்ன வேணால் பண்ணுறேன், எனக்கு அந்த பவுலை மட்டும் கொடுத்துரு ப்ளீஸ். என்ன வேணால் பண்ணுறியா? சரி என் கூட நைட் வாக் வா. மணி 11, இப்போ எங்கே வர சொல்கிற? 11 ஆச்சு, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுற? எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் சும்மா புக் படிச்சிட்ருக்கேன். எனக்கும் தூக்கம் வரல, வா நைட் வாக் போகலாம். இல்லைனா ரூமுக்கு வா. எதுக்கு? சும்மா பேச. இல்லை நைட் வாக்கே போகலாம் வாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா அந்த பவுலை வாங்கி டேபிளில் வச்சுட்டு அழகாக நம்ம சங்கு கூட அப்படியே சேர்ந்து ஒரு ரோட்டு ஓரமாக நைட் வாக் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த சில்லுன்னு வெதர் நைட் டைம் வர அவ்வளோவா ரோட்டில் ஆளுங்க யாருமே இல்லை. அப்பப்போ 1-2 வண்டி தான் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் அப்படியே அந்த ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் சிரிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம டே எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை ரூமுக்கு வாங்கினதும் மூஞ்ச பார்க்கணுமே, லைட்டாக பயந்துட்டேன். பயந்தனா? பயப்படலாம் இல்லையே. ஓ அப்படியே ரூம் கேட்டது நீ வரல? சும்மா வரல, நைட் வாக் போகணுன்னு எனக்கு தோணுச்சு, அதான் நைட் வாக் சூஸ் பண்ணேன். அப்படியா? அப்போ என் கூட இருந்தால் உனக்கு பயம் இல்லை? எக்ஸ்கியூஸ் மீ, நான் அவங்க கூட 1.5 மந்த்தாக இருக்கேன். ஓகே. ஓ அப்புறம் ஏன் தனித்தனி ரூமில் இருக்கும்? எனக்கு வேணால் ரூம்க்கு வரியா, சேர்ந்து தூங்கலாம். இங்கே பாருங்கள், தூக்கன்றது எங்கே படுத்தாலும் வரும். நான் உங்கள் கூட இருந்தால் தான் தூக்கம் வரும்னா கிடையாது. ஓகே. ஓ ஓகே. ஏன் மூஞ்சி சொங்கிடுச்சு? இல்லை என்னன்னு தெரியல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கு. அப்படியா? சந்தோஷம். இன்னும் 1.5 மாதத்தில் கிளம்பிடுவேன். எங்கே? ஆஹா மறந்துட்டீங்களா? நான் இந்த வீட்டுக்கு பார்த்துக்கிறதுக்கு வந்ததே உங்களை. ஆன்ட்டியும் அங்கிளும் ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்னா நான் இங்கேருந்து என்ன பிரயோஜனம்? நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டு உனக்கு காலேஜ் இருக்குல்ல, ஹாஸ்டல் போகாத, இங்கேருந்தே படி. ஆனால் இங்கேருந்து காலேஜுக்கு போகிறதுக்கே ரொம்ப தூரம். என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். அதெல்லாம் வேண்டாம். ஏன்? உங்களுக்கு என்ன இப்போ வேணும்? என் கூட நீ இருக்கணும். ஐயா சரி, குழந்த மாதிரி அம்மா கூட இருக்கணுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. அம்மா கூட இருந்தப்போ கூட நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன். அவங்க கூட இருக்கும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுது. நீ என்னமோ ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுற, அதனால தான் கேட்குறேன். ஐயோ என்ன இது இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க? இதனால தான் உங்களுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓப்பனாக பேசின கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா? அப்படி இல்லை,
ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிறது நல்லது இல்லையா? எனக்கு அப்படி தோணலையே. ம். நான் இப்போது எப்படி சொல்ல வரேன்னா, ஆ ஆ இப்போது உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீலிங்ஸை ஸ்டார்டிங் எடுத்த உடனே போயிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும், வெயிட் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சொன்னால் அது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ப்ளஸ் அவங்க மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்கிறதுக்கும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்கிறதுக்கும். அதுக்கு தான் ஒரு சில விஷயங்களை டக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஓ, ம், எந்த விஷயம் கூடமா உங்களுக்கு தெரியாது? சொல்லிக் கொடுக்கலாம். இது சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமே இல்லை. கரெக்டு தான் நினைக்கிறேன். என்ன கரெக்டா? ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் அது அவ்வளோ சீக்கிரம் சொல்லாமல் கொஞ்ச நாள் அடக்கி வச்சுட்டு அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது. உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? இது வரைக்கும் இல்லை. சீரியஸ்லி? என்ன இது ஆனால் சீரியஸ்லின்றீங்க? ஆமாம். சரி, உன்னுடைய ஐடியல் டைப் சொல்லு. ஐடியல் டைப்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எப்படி வேணும்? இது பாரு, வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நல்ல வேலைக்கு போகணும், நல்லா பார்த்துக்கணும், 24/7 கூட இருக்கணும் அப்படின்லாம் சொல்லாத. அதெல்லாம் ட்ராமாவில் மட்டும்தான் நடக்கும். ஐயோ, என்னை பேச விடுங்க. சொல்லு. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபுல் டே வேணாம், கொஞ்ச நேரம். அப்புறம் அவங்க வேலைக்கு போகிறப்போ வேலையில் என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாத்தையும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் என்கிட்ட ஷேர் பண்ணணும். நானும் அன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு சொல்லி மொத்த விஷயத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் டர்ட்டியாகவும் இருக்க தோணும், லைட்டாக ஃபன்னியாகவும் இருக்க தோணும், சண்டையும் போட தோணும். அப்படியே சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்க தோணணும். அப்படி இருக்கணும் அந்த பர்சன். ஓ, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலையில் வேலைக்கு போய்ட்டு வந்துடுங்க, நானும் காலேஜ் போய்ட்டு வந்துடுவேன். ஆனால் நைட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓ, சரி, உனக்கு பசங்களை பிடிச்சிருக்குல்ல? அது உனக்கு ஆக்வர்டாக இல்லை? எதுக்கும் ஆக்வர்டாக இருக்க போகுது? லவ்ன்றது நார்மலான விஷயம், அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் லைஃப்பில் அந்த பர்சன் தான் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பெர்மனெண்ட் ஆகிறது தான் கஷ்டம். அதை பெர்மனெண்ட்டாக வைக்கணும். அதுக்கு 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். அது பொண்ணாக இருந்தால் என்ன, பையனாக இருந்தால் என்ன? லவ்ன்றது காமன், யாருக்கு அது வேணால் வரும், யார் மேலே வேணால் வரும். அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்போ நான் கவலைப்பட தேவையில்ல. ஏன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்க மேலே எதனா ஒரு இன்ட்ராக்ஷன் வரணுன்னு எதனா ட்ரை பண்ண போகிறீங்களா? அப்படி இல்லை, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டதில்ல. ஏன்? ஏன்னா எனக்கு கேர்ள்ஸ் பிடிக்காது. ஓ ஓஹோ, உங்களுக்கு? ஆமாம். இல்லை, நீங்கள் கிளப்புக்கெலாம் போவீங்கள்ல, அதனால உங்களுக்கு கேர்ள்ஸ் பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டேன். கிளப்புக்கு போகிறேன்னா கேர்ள்ஸை பார்க்க போகிறேன்னு நினச்சியா? முக்கால்வாசி பசங்க அதுக்கு தான் போவாங்கன்னு நான் காலேஜில் கேள்விப்பட்டேன். நான் சரக்குக்கு மட்டும்தான் போவேன். ஓ, அதுவும் இல்லாமல் அந்த கிளப்பில் அவ்வளோவா கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓஹோ, எப்படிலாம் இருக்கா? வரியா, கூட்டு போவா? வேண்டாம். ஹேய், பக்கத்தில் தான். வேண்டாம், அவ்வளோ தூரமாக நடந்து வந்துட்டோம். வீட்டில் இருந்து கிட்ட தான். ஓ, உள்ள ரொம்ப சவுண்டாக இருக்கும்ல? சவுண்டாக தான் இருக்கும், நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. பட் நம்ம வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் போதும். வரியா? ஆனால் நீங்கள் அங்கே போனால் குடிப்பீங்க. வேண்டாம்.
அங்கேயே மட்டை ஆகிட்டிங்கன்னா அப்புறம் யாரை விட்டு உங்களை நான் கூட்டிகிட்டு வர்றது? நீ என் கூட இருக்கும்போது நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ட்ரிங்க்ஸை, போதுமா? அப்போ நான் ஹாஸ்டல் போயிட்டேன்னா? நீ ஹாஸ்டல் போனால் தானே? ஏ இல்லை, இன்னும் 1.5 மாதத்தில் ஆண்டியும் அங்கிளும் வந்துடுவாங்க, நான் ஹாஸ்டல் போயிடுவேன். நோ வே, நான் விட மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. உங்கள் பாசத்துக்கு அளவே இல்லை. பாசம்னு சொல்ல முடியாது, ஐம் கெட்டிங் அடிக்டட். ஆஹா, எந்த ஒரு அடிக்ஷன் இது? ட்ரிங்க்ஸில் முன்னாடி அடிக்டடாக இருந்தேன், இப்போ உன்னுடைய ப்ரெசன்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டேன். உங்களுக்கு எதுனா ஒரு அடிக்ஷன் இருந்துகிட்டே இருக்குமா? ஒரு பர்சனுக்கு நல்ல அடிக்ஷன் இருந்தால் அது தப்பே இல்லை. நான் உன் மேலே அடிக்டாக இருக்குது எனக்கு தப்புன்னு தோணல. என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஒன்று சொல்லட்டுமா? இப்போது நான் அவங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் வேறு யார்கிட்டையாவது சொல்லியிருந்தேன்னா அவங்க எல்லாரும் ஷையாக இருப்பாங்க, ப்ளஷ்ஷாக இருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த இடத்த விட்டு கூட ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா என்னை கட்டி இருக்கேன்னு சும்மா கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்? ஏன்னா நான் அவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது கூட உனக்கு தெரியல. கிளப்பு கிட்ட தானே இருக்குன்னு சொன்னீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அந்த டாப்பிக்கை மாற்றிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி நடக்க ஆரம்பிக்க, நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம டேவை ஃபாலோ பண்ணிட்டு அழகாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த கிளப்பும் வந்துடுது. அந்த கலர் லைட்லாம் வெளியே போட்டிருக்கதை வச்சு நம்ம டேவே கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான் அந்த கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போக பார்த்தா உள்ளே அவ்வளோ பேர் கும்பலாக இருக்காங்க. ஈவன் நடக்கக்கூட முடியல அந்த இடத்துல. ஸோ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா நம்ம டேவை கிட்ட இழுத்து அவரை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் நடக்க ஆரம்பிக்க நம்ம டேக்கு அப்படியே ஹார்ட் ரேட் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. நம்ம ஜங்குக் கூட அவ்வளோ க்ளோஸில் இருக்கிறது. ஃபுல்லாக அங்கே ஆல்கஹால் ஸ்மெல் வேறு. நம்ம ஜங்குக்கு அது பழகி போனது, பட் நம்ம டேக்கு அது வியர்டாக இருக்குது. நம்ம டே ஒரு மாதிரி லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாகவே அந்த இடத்துல இருக்கார். இப்போ நம்ம ஜங்குக் தான் உள்ளே போனதும் ஜஸ்ட் ஒரு ஜூஸ் மட்டும் நம்ம டேக்கு சொல்ல நம்ம டேவும் அதை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் வந்து ஆடுவாங்க இல்லையா, டான்ஸ்லாம் ஆடுவாங்க இல்லையா, அதில் பசங்களும் நிறைய பேர் ஆடுறாங்க. இப்போ நம்ம டே தான், ஓ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு புரிஞ்சு போச்சு. ஏன் உங்களுக்கு பொண்ணுங்களை தானே பிடிக்காது? அங்கே பசங்க ஆடிட்டுருக்காங்க, அவங்கள பார்க்க தானே வந்தீங்க. நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு உன்ன மாதிரி இருக்க பசங்களை தான் பிடிக்கும். ஐயா, என்ன மாதிரியா? என்ன மாதிரினா எப்படி? உன்ன மாதிரினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய ஃபேஸ்க்கு கொஞ்சம் கிட்ட வர நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுறாரு. இப்போ நம்ம டே கிட்ட நம்ம ஜங்குக் தான் கேரிங்காக இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும், எனக்காக வெயிட் பண்ணணும், நான் அப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் கேட்குறதெல்லாம் செய்ய முடியலனாலும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓ சரி, நவந்து போங்க, எல்லோரும் இருக்காங்க. நான் கிட்ட வந்தால் உனக்கே ப்ளஷ் ஆகுது. நான் எங்கே ப்ளஷ் ஆகுறேன்? உன் சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அது இங்கே கொஞ்சம் சூடாக இருக்குது. இங்கே சூடாக இல்லை, நீ சூடாக இருக்குன்னு சொல்லு. இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், இங்கே நல்லாவே இல்லை. ஏன் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கா? போகலான்னு சொல்கிறேன்ல. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த இடத்த விட்டு நம்ம டேவை ஒரு 5 மினிட்ஸ் அங்கேயே உட்காந்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே நடந்து வர கேப்லேயும் நம்ம டே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வராரு நம்ம ஜங்குக்கு, நம்ம டே கிட்ட பேசுனது எல்லாத்தையும். இப்போ நம்ம ஜங்குக்கை என்ன யோசிக்கிறா? ஒன்றும் இல்லை, சொல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, வீட்டுக்கு போகலாம். நான் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? இல்லைல்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. என்ன நிஜம் என்ன டிஸ்டர்ப் ஆகணும்ல, உன்னை டிஸ்டர்ப் ஆகணும், அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதே நீயும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு லிட்ரலி ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் நீ ரியாக்ட் கூட பண்ண மாட்டேற.
யார் சொன்னா ரியாக்ட் பண்ணலன்னு? எனக்கு எல்லாமே உள்ளே இருக்கு, என்னால் வெளியே சொல்ல முடியல. வளரிட்டேன். வீட்டுக்கு போகலாம், குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே நேராக வீட்டை பார்த்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்க, நம்ம சங்குக் சிரிச்சுக்கிட்டே வராரு. நம்ம டே ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம சங்குக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே நம்ம டே தான் வீட்டுக்கு வந்தோம், டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே முதல்ல அவருடைய ரூம்குள்ளே ஓடிட்டுறாரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே ரூமுக்கு போகலான்னு தான் பார்க்குறாரு. பட் திரும்பியும் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி கிச்சனுக்கு போயிட நம்ம டேவை தான் காட்டுறாங்க ரூமில். ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. என்ன இவன் எப்படி பேசுகிறானே, லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணுறான், ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போகிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கா. திடீர்னு இடி இடிக்குது. என்னென்னு பார்த்தா வெளியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம டே தான் அப்படியே லைட்டாக அந்த சர்ட்டன்லாம் தள்ளிட்டு பார்க்குறாரு. ஜோன்னு மழை பெய்யுது. நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துண்டா அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா மணி 1:30. நம்ம டேக்கு மண்டை பிச்சுக்குது. ஐயோ மணி மிட் நைட் ஆகுது, நான் இன்னமும் தூங்காமல் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போக, பட் டக்குன்னு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம சங்குக்காக தான் இருக்கும், நம்ம டேக்கு நல்லாவே தெரியும். இப்போ உடனே போயிட்டு அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா நம்ம சங்கு கையில் 2 கப்போடு நின்றுட்டுருக்காரு ஆவி பறக்க. இப்போ அப்படி நம்ம டே தான், என்னது இது? தள்ளு, சூடாக இருக்கு. ஐயோ அந்த டேபிளில் வை. குடி. என்னது? டீ? டீ இந்த நேரத்துலையா? ஏன் காஃபி வேணுமா? ஐயோ அதுக்கெல்ல, மணி என்ன ஆகுது? மணி 1. ஸோ வாட்? நீங்கள் தூங்கவே மாட்டிங்களா? மனசில் பேட்மேன் நினைப்பா? தூங்கலாம், எப்போவுமே தூங்கிட்டு தானே இருக்கும். நீங்கள் தான் அது, நான் இல்லை. நீ வந்ததுலேருந்து நான் தூங்கவே இல்லை. இல்லை, அவங்க கூட இருந்ததுலேருந்து மதியானம் நான் தூங்கலைன்னு சொன்னேன். ஓ எனிவே, டீக்கு தேங்க்ஸ். மழை பெய்யுது வேற. என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க? இல்லை, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க தோணுது. கேட்டால் நாளைக்கு இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு தோணுது. ஏன் கேட்கவா? என்ன லவ் பண்ணுறியா? என்னது? நான் கேட்டது உனக்கு கேட்கல? அது அப்படி இல்லை. எதுக்குன்னு கேட்க வந்தேன். எதுக்கா? ஆர் யூ சீரியஸ்? என்ன கொஷின் இது? அது சரி, அவனோட டைம் எடுத்துக்கோ. ஏய், என்ன டைம்லாம் கொடுக்குற? என்ன? குளிருதுல? எனக்கு ரொம்ப குளிருது. எனக்கும். ஆனால் டீ கொஞ்சம் இதமாக இருக்கு. இதை விட இன்னும் இதமாக ஒன்று இருக்கும், கொடுக்குவா? என்னது? சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வா. பிளாங்கெட் இருந்தால் ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்கேன். என்ன பிளாங்கெட்? அந்த கப்பை கீழே போய் கொடுக்குறேன். ஏன் கப்பை கீழே வைக்கணும்? நான் கொடுத்ததும் கீழே போட்டேன்னா? ஓ, அவ்வளோ பெரிய விஷயமா? சரி, வச்சுட்டேன், கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கிட்ட அந்த கப்பை கீழே வச்சுட்டு நம்ம டே தான் நம்ம சங்குக்கு பார்த்து திரும்ப டக்கு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருனா, நம்ம டேவை அப்படியே ஹிப்பை பிடிச்சி கிட்ட எடுத்து அவருடைய சீக்ஸில் கை வைக்க, நம்ம டே ஒரு மாதிரி வைட் ஐஸோட என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம சங்குக் தான் அப்படி பொறுமையாக நம்ம டேவுடைய ஃபேஸ் கிட்ட நெருங்க, நம்ம டே டக்குன்னு நம்ம சங்குக்குடைய செஸ்ட் மேலே கை வச்சு லைட்டாக நம்ம சங்குக்கை பின்னாடி தள்ளிடுறாரு. இப்போ நம்ம சங்குக் தான், ப்ளீஸ் லெட் மீ. நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கியா? ஆனால் இது தப்பு இல்லை. இதில் என்ன தப்பு இருக்கு? நீயும் நானும், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கு நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. புதுசாக ஒரு பர்சன் கிட்ட இப்படிலாம் இருக்கணும்னு தோணுது. ஐ திங்க் நோ, ஐம் ஃபீலிங்
comfortable with you. அதான் ஆனால் இதெல்லாம் ஓகே நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேவை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி நவந்து வந்துடுறாரு. கொஞ்சம் தள்ளியே போய் நின்றுடுறாரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அச்சச்சோ ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கில்ட் ஆகுது அவருக்கு. இப்போ நம்ம டே தான் நம்ம சங்குக்கிட்ட கொஞ்சம் மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம சங்குக்கிட்ட போக, பட் நம்ம சங்கு கப் எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு அவருடைய ரூம்குள்ளே போயிடுறாரு. நம்ம டேவால் எதுவுமே சொல்ல முடியல. அச்சச்சோ கோச்சிக்கிட்டான் போலியே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்க, இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம சங்குக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிக்கிறாரு. பட் நம்ம சங்குக்கு சீக்கிரமாக கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. இதில் வர ஸ்டிக்கி நோட்டு கீழே டேபிள் மேலே உனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ நம்ம தான் அவனை ஏதோ ஹர்ட் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம டே வந்து வழக்கம் போல் நம்ம சங்குக்கு வரதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சங்குக்கும் வீட்டுக்கு வராரு. ஆனால் நம்ம டேவை திரும்பி கூட பார்க்கல. அப்படியே நேராக சிப்ஸுக்கு நடந்து போக ஆரம்பிக்க, இப்போ நம்ம டே தான் ஹே சங்கு ஆ இங்கே வா எங்கே போகிற? எனக்கு வேலை இருக்கு நீ பாரு. ஏய் இரு. என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை பார்க்கலாம்ல? ஆ நான் ரூமில் போகிறேன். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? நீ தான் என்கிட்ட கம்ஃபர்டபுளாக இல்லைல்லட்டு யூ கேரி ஆன், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம டேக்கு புரியுது எந்த இடத்துல நம்ம சங்குக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு 2 to 3 days நம்ம சங்குக்கு நம்ம டேக்கிட்ட சுத்தமாக பேசவே இல்லை. ஈவன் நம்ம டே வந்து நம்ம சங்குக்கு மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம சங்குக்கு பேசாமல் இருக்கிறது, ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போனால் எப்படி இருக்கும். ஸோ நம்ம டேக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. இப்போ ஒரு நாள் நைட்டு நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம சங்குக்குடைய ரூம் முன்னாடி ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்காரு. பேசலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சங்குக்கு ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி. இப்போ அப்படியே எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு டோரை நாக் பண்ண, நம்ம சங்குக்கும் ஆ டோரை ஓப்பன் பண்ண இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ண, நம்ம டே கீழே தரையை பார்த்து நின்றுட்டு இருந்தவர் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம சங்குக்கு பார்த்ததும் அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம சங்குக்குடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு நம்ம சங்குக்கு கொஞ்சம் கீழே இழுத்து அவருடைய லிப்ஸில் அப்படியே ஒரு கிஸ்ஸு அப்படியே பச்சக்குன்னு வச்சுற. நம்ம சங்குக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோடு நம்ம தேவையே பார்த்துட்ருக்கா. நம்ம சங்குக்கு ஈவன் கிஸ் பேக் கூட பண்ணவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காரு. நம்மகிட்டே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி பாவமாக பார்க்க, நம்ம சங்குக்கு என்னது இது இல்லை அது நானும் கூட கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஓ அதை எப்படி தான் சொல்வியா? இல்லை அது ஐம் சாரி, அன்றைக்கி நீ டக்குன்னு கிட்ட வந்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உன்னை படம் பார்க்கலாம் நான் கூப்பிட்ருப்பேனா, உன் கூட நைட் வாக் வந்திருப்பேனா, உன் கூட கிளப்புக்கு வந்திருப்பேனா நான்? நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போயாவது உன் ஃபீலிங்ஸை சொல்கிறிய? ஆ நீ வளருவேன்னு தெரியும், எவ்வளோ சீக்கிரம் வந்து வளருவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ சரி இரு எங்கே போகிற? நான் ரூமுக்கு போகிறேன். ஏன்னா நான் சொல்ல வந்ததும் சொல்லிட்டான் போகிறேன். நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையே. ஆ நீ கொடுத்தப்ப நான் கொடுக்கலையே. ஏய் இரு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட நம்ம சங்கு கிட்ட மாட்டிக்கிறாரு நல்லா. இப்போ அப்படியே அந்த டோரில் நம்ம சங்குக்கு நம்ம டேவை அப்படியே பின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சங்குக்கு ஃபேஸ் கிட்ட போக, என்ன ரூமுக்கு போகணும். ஏன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா? அப்புறம் இங்கே பாரு, நானே மனசில் எங்கே இருந்தோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கொடுத்தேன்.
ஆனால் இப்படி பிடிச்சி வச்சு பேசுகிறதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. நான் மட்டும் 4 பேர் எப்படியா இறுக்கி வச்சு பேசினேனா? அப்படி இல்லை. அப்புறம் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ப்பா. ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? ஓ, ஜென்டலாக இருக்கணுமா? ஏ என்ன என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அப்புறம் எதுக்கு ப்ளீஸ் சொன்ன? விட்டுடுன்னு சொல்கிறதுக்கு வந்தா கொடுத்துட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்மகிட்டே அப்படி அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக நம்மகிட்டே அப்படியே நல்லா இறுக்கமாக கண்ணை முடிக்கிறாரு. ஜஸ்ட் அப்படி நம்ம சங்குக்குடைய லிப்ஸ் அவருடைய லிப்ஸ் மேலே ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. பட் 5 செகண்ட்ஸாக வெயிட் பண்ணுறாரு, ஒரு ஃபீலும் இல்லை. இவன் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ண டக்குன்னு நம்ம சங்கு கொடுக்குறாரு. அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் நம்ம டீவுடைய மனசுக்குள்ளே, நம்ம சங்குடைய மனசுக்குள்ளே. 2 பேரும் இப்போது அப்படி ஃபர்ஸ்ட் டைம் மாற்றி மாற்றி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம சங்குக்கு வர நம்ம டேயோடைய ஹேண்ட்ஸ் எல்லாம் மேலே பின் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே விட்டுடுறாரு. அதுக்கு பதில் நம்ம சங்குக்கு நம்ம டேயோடைய ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து நம்ம டேயோடைய ஷீக்ஸ் அப்படியே அழகாக கப் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டேவும் அப்படியே சங்குக்கு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு கிட்ட இழுக்கிறாரு. 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் போகிற மாதிரியே அந்த கிஸ் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸாக இருந்தாலும் பக்காவாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம சங்குக் தான் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆஃப் அடிக்கலாமா? என்னது வேலையை கட்டுற பற்றியா நீ? சும்மா 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 கேட்டேன். எதுனாவது படம் பார்க்கலாமா? வேலை இருக்குன்னு சொன்னேன், சும்மா சொன்னேன். பார்த்தியா, என்னை அவாய்ட் பண்ணணுன்னு தானே அப்படி சொன்னேன். கோவமாக இருந்தால் அப்படி சொன்னேன். இப்போ இல்லைல்ல, இப்போ என்னாச்சு? இது கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு, அதனால கோவம் பறந்து போச்சு. என்ன கிடைச்சிது? நீ. அப்போது நான் திரும்பியும் கோச்சிக்கிட்டு போனேன்னா விடுவேன்னு நினைக்கிறியா? விட்டு தான் ஆகணும், வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி? நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரம் நவ் யூர் மைண்ட். அப்படிலாம் இல்லை, அப்படி தான். இனிமேட்டு யாரையும் எடுத்து கூட பார்க்கக்கூடாதுனே. இந்த மாதிரி சமூக சேவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயும் போகக்கூடாது. ஓகே? என்ன பார்த்துக்க வந்தவங்கிட்ட பழகுன பாவத்துக்கு வாழ்க்கையிலேயே பார்த்துக்க வேண்டியதான் போச்சு. பழகுன பாவமா? சும்மா சொன்னேன். ஐ லவ் யூ சொல்ல முடியாது. ஐ லவ் யூ சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஐ லவ் யூ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வேணும்னே நம்ம ஜொங்கு கிட்ட விளையாடிட்டுருக்கா. நம்ம ஜொங்கு பட்டுன்னு நம்ம டேவுடைய பட்டிலே வைக்க, வலிக்குத சொல்லு ஐ லவ் யூ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திரும்பி விளையாட நம்ம ஜொங்கு திரும்பி ஒரு அடி வைக்கிறாரு. அது இந்த வாட்டி ரொம்பவும் வலிக்க ஆரம்பிச்சிருது நம்ம டேக்கு. இப்போ நம்ம டே தான், உண்மையாக வலிக்குது நீ அடிக்கிறது, இப்போ சொல்லு ஐ லவ் யூ. சொல்கிறியா இல்லை இன்னொன்று போடவா? சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லு. விளையாடிட்டுருக்கியா? இல்லை 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 சொல்லு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கிட்ட நம்மகிட்டே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சொல்ல, இப்போ உடனே அழகாக நம்ம சங்குக்கு திரும்பி நம்ம டேவை கிஸ் பண்ண, அப்படியே நம்ம டேவை அழகாக அப்படியே தூக்கிக்கிட்டு கீழே ஹாலுக்கு நடந்து போயிட்டு அங்கே கவுச்சில் அப்படியே நம்ம டேவை உட்கார வைக்க. பட் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா வேணும்னே நம்ம சங்கு கூடிய லேப் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த நைட் டைம் பெட்ஷீட் போத்திக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க 2 பேரும். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. நம்ம டேவும் சங்குக்கும் அப்படியே ஜாலியாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்கிற மாதிரி அவங்க வெளியே காட்டிக்க, இப்போ உடனே நம்ம சங்குக்கு வந்து அவங்க அம்மாட்ட போயிட்டு டே இங்கேருந்தே படிக்கட்டும், அவனை நானே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு
டேவை அங்கேயே படிக்க வச்சிடுறாங்க. அதாவது அவங்க வீட்டிலேயே தங்கி படிக்க வைக்கிறாங்க. நம்ம டேவும் அப்படியே வீட்டிலேயே தங்கிட்டு அப்பப்போ நம்ம ஜங்கு கூட ஜாலியாக இருந்துக்கிட்டு அப்படியே அழகாக என்னோட லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் எவ்ரி ஒன், ஐ லவ் யூ ஆல்.